ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கரை படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். போர் தொழில் அப்படின்னு ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்த விக்னேஷ் ராஜா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அடுத்த படம். ஸோ இந்த படத்தை தனுஷ், கே எஸ் ரவிக்குமார், சுராஜ் வெஞ்சரமூடு, மமிதா பைஜு, அப்புறமா ஜெயராம் இவங்க எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். படம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனக்காக ஒரு தப்பு பண்ண ஆரம்பித்து கடைசி படம் முடிகிறப்ப அந்த தப்பை தன்னுடைய ஊர் மக்களுக்காக பண்ணுறான். உங்களுக்கு புரியுதா? இது ஏற்கனவே நிறைய நம்ம வந்து புராண இதிகாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஊராம்பணத்தை கொள்ளையடித்து தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பு. அதுவே ஊராம்பணத்தை அடித்து ஊரானுக்கே கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து புனிதமானவர் அப்படின்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடும் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த ராபின்ஹுட் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் படத்தில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக அந்த மாதிரி சுயநலமாக இருந்த ஒரு திருடன் வந்து பொதுநலமாக மாறினான் அப்படின்ற அந்த ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா? ஆனால் அதுக்காக படத்தில் பேக் ஸ்டோரியாக காட்ட மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அந்த அப்பா பையன் பாண்டிங் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கரெக்ட் ஆச்சு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு தனுஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்து வந்து ஆய் அப்படின்னு சில்லறை சதுர விடுவோமோ, அதே மாதிரி மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். ஏன் நல்லா நடிச்சிருக்காப்புல அப்படின்ற அந்த ஒரு தாட்டு எல்லாருக்குமே வரும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் வந்து சுராஜ் வெஞ்சரமூடு நடிச்சிருக்காப்புல. பெருசாக அவருக்கு வந்து ஆகா ஓஹோ கேரக்டர்லாம் கிடையாது. ஆமாம், ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை சூப்பராக அழகாக எலிவேட் பண்ணி இண்டிவிஜுவலாக அவருடைய மெனக்கடல்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து கொண்டு போயிடுவாப்புல. ஒரு கட்டத்தில் டேய் என்னை சுத்தலில் விட்றான்டா, இது ரொம்ப தப்பாக இருக்கேடா அப்படின்ற அந்த தாட் வர்றப்பெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப சட்டிலாக அதே டைமில் அந்த விரக்தியின் உச்சத்தை காட்டுற அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறமா மமிதா பைஜுவை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து மொத்தமே அவங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 சீன் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸில் மட்டும் பயங்கரமாக வாவ் அப்படின்னு ஸ்கோர் பண்ணிடுறாப்புல. மற்றபடி அவங்களுக்கு வந்து பரிசாக படத்துலேயே சொல்லிடுவாப்புல, என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லைல்ல. எஸ், உன்னை பற்றி யோசிக்கிற நிலைமையில் மற்ற கேரக்டர்ஸ் படத்தில் விடவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போயிருந்தாப்புல படத்துடைய இயக்குனர். அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கரசாமியாக நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காப்புலலாம் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காப்புல. அதுக்காக அவர் வந்து எத்தனை இடத்துலடா சௌரேரி குச்சார், ஓட்ட பறிச்சு இறங்கினார் அப்படிலாம் கேட்காதீங்க. கரெக்டாக அந்த ஒரு கேரக்டருக்கு சூப்பராக எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மீட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும், இவ்வளோ தூரத்துக்கு பண்ணால் போதும் அப்படின்றது எல்லாமே வந்து கச்சிதமாக நல்லா இருந்தது. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப மெனக்கடலை. நான் தான் அதையும் சொல்லிடுறேன், தனுஷ் அவர்கள் வந்து அப்படியே ஆகா ஓகோன்னு உருண்டு பிறண்டு அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு சீக்வன்ஸை தவிர்த்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக தனுஷாக இருந்தாலே போதும். மற்றபடி அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கரன்ற கேரக்டர் என்னென்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குல்ல. குறிப்பாக அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த கன்ஃபெஷன் பண்ணுற அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே வாவ் மறந்தா என் மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸு. படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்றது வந்து டெக்னிக்கல் டீமு. குறிப்பாக அதுலேயும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பின்னணி இசை. அதாவது நான் நிறைய படத்துக்கு சொல்லிட்டே இருக்கேன். அதாவது பராசக்தி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு படம் பார்த்தோம், அது ஒரு மாதிரி போட்டிருந்தாப்புல. அதுக்கப்புறமா யூத்து அது வேறு மாதிரி ஒன்று போட்டிருந்தாப்புல. இப்போது இந்த இது வேறு ஒரு ஜானரில் போட்டிருக்காப்புல. அதாவது எங்கேயுமே வந்து தன்னுடைய மியூசிக்கே திருப்பி ரெப்ளிகேட் ஆகிடக்கூடாது, திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப மெனக்கெடுறாருன்னு நினைக்கிறேன். பின்னணி இசையெல்லாம் வந்து உண்மையிலேயே தாறுமாறாக போட்டிருந்தாப்புல. குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சில இந்த ஒரு உடுக்க சவுண்ட்லாம் ஒன்று போட்டிருப்பாப்புல. நான் ஏற்கனவே ட்ரெய்லரில் பார்த்துட்டு சொன்னேன் இல்லையா, அதை வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ரைட், இது எல்லாமே படத்துடைய பாசிட்டிவ். படத்தில் எது நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. அதாவது நீங்கள் ஸ்லோவாக ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து பயங்கரமாக பேர்னிங்காக ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட்டாக கிரிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்றதுல எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்ன தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து
நல்லா கிரிப்பியாகவே இருந்தால் கூட ஸ்பீடாக இருந்துச்சா, அந்த டைட் பேக்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக இல்லை. பல இடங்களில் வந்து நமக்கு வந்து ஏய் இழுக்குதுரா, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறா அப்படின்ற தாட் நமக்கு வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் அதே ஸ்பீடு தான். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், பிடிச்சிருவாங்களா மாட்டாங்களா, பிடிச்சிருவாங்களா மாட்டாங்களா, இதுக்கு மேலே எப்படி வந்து கரை வந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுறாப்புல, மக்களுக்கு உதவி பண்ணுறாப்புல அப்படின்ற அந்த ஜான்ராக்குள்ளே போனதுனால நமக்கு வந்து ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்ற அந்த தாட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்குது. எப்பா இந்த ஹெய்ஸ்ட் த்ரில்லர் அப்படின்னா பயங்கரமாக ஸ்பீடாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு யாரும் உள்ளே வந்துடாதீங்க. படம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அதுக்கு நான் கேரண்டி. படம் போர் அடிக்காமல் போயிட்டே இருக்கும். எமோஷன் சீக்வன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றப்ப வந்து கொஞ்சம் ஆஹா அப்படின்ற அந்த தாட்லாம் உங்களுக்கு வர்ற மாதிரி தான் பல காட்சி அமைப்புகளை வச்சுருக்காப்புல விக்னேஷ் ராஜா. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் அப்படி தட்டு தூக்கி இருந்தாப்புல அப்படின்னா இன்னும் ஒரு படி வந்து இதை தூக்கி கொண்டாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு மக்களே. படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸ் வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.